டெய்லி கதைக்கிறேன்னா மதுரங்கன் தான். மற்றபடி மற்றாக்களோட கதைக்கிறது இப்போ என்ன அவரோட காய்ச்சா மற்றவங்களோட காய்க்க டைம் இருக்காதுல்ல? அதான் அப்படித்தானே, அப்படி சொல்லுங்க. அவரோட கதைக்கிறதால மற்றவங்களோட கதைக்கு எனக்கு டைம் வராது. எதிர்பார்த்துனீங்களா அனுப்புவாங்கன்னு சொல்லி? இல்லை, ஹாப்பி தானே அவங்கள்ட்ட இருந்து வந்தது. ஆனால் கெஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒரு கில்ட்டாக இருக்கேன். என்ன ஸ்பெஷலி தேங்க்யூ ஃபார் யூ பிகாஸ் யூ வில். சரி, தேங்க்யூ. ஹலோ அச்சு, சர்ப்ரைஸ் டெலிவரியா? இன்றைய அடையுங்கள் அச்சு சர்ப்ரைஸ் டெலிவரி. ஜாஃப்னா. ஹலோ, வணக்கம். வணக்கம். நாங்கள் அச்சு சர்ப்ரைஸ் டெலிவரிலேருந்து வந்திருக்கிறோம். என்ன பேர் உங்களுக்கு? ரேஹினி. ரேஹினிக்கு இன்றைக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்கள் விஷ் பண்ணி கேக் அதோட சேர்த்து கொஞ்சம் கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்து விட்டுருக்குறாங்க. விஷ் ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ ஸோ மச். எப்படி போகுது பர்த்டே எல்லாம்? பர்த்டே போகுது, சும்மா போகுதுன்னு. கிழமையான ஒரு நாள் எப்படி இருக்குமோ அப்படி போய் கொண்டிருக்கு. அப்படியா? சரி. ஆனால் வளம்பு மாதிரி இல்லாமல் இந்த பிறந்தநாள் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை இந்த பிறந்தநாள் உங்களுக்கு ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு சொல்லி இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்டை வந்து அனுப்பியிருக்கிறாங்க. முதலாவதாக ஒரு கேக் ஒன்று அனுப்பி விட்டுருக்குறாங்க. உங்களுக்காக ஒரு அழகான கேக் ஒயிட் அண்ட் பிங்க்லாம் அனுப்பியிருக்காங்க. சந்தோஷமாக இந்த பர்த்டேல இந்த கேக்கை கட் பண்ண சொல்லி அனுப்பியிருக்காங்க. சரி, எத்தனாவது வயது பிறந்தநாள் இது? 26. 26. சரி, இந்த 26வது பிறந்தநாள் எப்பவும் ஒரு ஸ்பெஷலான பர்த்டே இருக்கணுமா மட்டும் தான் இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்திருக்கு. யாராக இருக்கும் அனுப்பினதுன்னு நினைக்கிறீங்க? 100% மை ஹஸ்பண்ட். சரி, 100% உங்களோட ஹஸ்பண்ட் தான். அவர் எங்கே இருக்கிறார்? யூகேயில் இருக்கிறார். என்ன பேர் அவருக்கு? மதுரங்கன். மதுரங்கன். ஆனால் அந்த பேரில் வரையில. 100%ல 0% கூட சான்ஸ் இல்லை அவர்கிட்ட இருந்து வாரத்துக்கு. நான் இது அவர் அனுப்பல. இல்லை. சரி, உங்களுக்கு கிஃப்ட் பண்ணலையா? சரி, நீங்கள் இவ்வளோ நம்புறீங்க தானே, இன்னும் கிஃப்ட் பண்ணலையா உங்களுக்கு? இல்லை, அவர் தான். இல்லை, உங்களுக்கு கிஃப்ட் பண்ணலையா இன்னும் அவர்? பர்த்டேக்கு பண்ணல, பட் மோஸ்ட் இல்லை, டெஃபினெட்லி அவர் தான். அனுப்பினாக்கள் உங்களை கோவிக்க போகிறாங்க. சரி, அடுத்ததாக என்னென்ன கிஃப்ட்லாம் வந்திருக்குன்னு சொல்லி பார்ப்போம். சாக்லேட் பாஸ்கெட் அனுப்பியிருக்காங்க. நீங்கள் அவங்க லைஃப்பில் இருக்கிற ஒரு ஸ்வீட்டான பர்சனா, சரியா, அமைதியான ஆளாம். அப்படியா? அப்படி இல்லையா? அது சிச்சுவேஷன். சரி, சிச்சுவேஷனை பொறுத்து. சரி, ஓகே. சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருப்பீங்க. இந்த சிச்சுவேஷனில் நான் காமாதான் இருப்பேன். அப்படியா? இல்லை, மோஸ்ட் ஆஃப் த டைம் காமாதான் இருப்பீங்க. சரி, பார்த்தாலே தெரியுது. சரி, இந்த பர்த்டே எப்பவும் ஒரு ஸ்பெஷலான பர்த்டே ஆக்கி கொடுக்கணும் மாதிரி யார் நினைச்சிருப்பா? மை ஹஸ்பண்ட். சரி, எனக்கே சிரிப்பு வருது அவரை சொல்ல. சரி, ஆனால் அவர் அனுப்பின ஆக்கள் வேறு ஒரு ஆக்கள். கண்டிப்பாக நான் லாஸ்ட்டாக யார் இதை அனுப்பியிருக்காங்கன்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் ஐயோ இவங்கள சொல்லாமல் விட்டுட்டோமே அப்படின்னு தான் யோசிக்க போகிறீங்க. இங்கே இருந்து தானே ஒரு ஆக்கள் அனுப்பியிருக்காங்க. சரி, அடுத்ததான் இன்னும் ஒரு கிஃப்ட் வந்திருக்கு. அந்த கிஃப்டையும் நாங்கள் பார்ப்போம். உங்களுக்காக ஒரு பழம் கூட அனுப்பியிருக்காங்க. பழங்கள்னா நிறைய விருப்பமோ அப்படிதான் போல இருக்கு. அதான் இவ்வளோ பெரிய பாஸ்கெட் அனுப்பியிருக்கிறாங்க, நிறைய பழங்கள் எல்லாம் வச்சு. உங்கள் மேலே இருக்கிற அன்பும் அப்படித்தான் இருக்கு. அவ்வளோ பாரமாக இருக்கு. உங்கள்ட்ட நிறைய அன்பு வச்சிருக்கிறாங்க. சரியா? அப்படி ஒரு ஆக்கள்கிட்ட இருந்தால் இந்த கிஃப்ட் வந்திருக்கு. சரி, எதிர்பார்த்துறீங்களா இன்றைக்கி சர்ப்ரைஸ் கிஃப்ட் எல்லாம் வருமெண்டு? ஹாப்பியாக வந்தது? ஹாப்பி தான். சரி, அப்போ அனுப்பின ஆக்களும் ஹாப்பியாக தானே வேணும். கரெக்டாக சொன்னால் அவங்களும் ஹாப்பி ஆயிடுவாங்க. தள்ளியும் சொல்லுது, ஏதோ வந்து உங்களோட ஹஸ்பண்ட் இருந்து வரையில ஸ்டார்டில் இருந்தே உங்களோட ஹஸ்பண்டே சொல்லி கொண்டிருக்கிறீங்க. சரி, ஹஸ்பண்டில் என்ன பிடிக்கும் உங்களுக்கு? எல்லாமே பிடிக்கும். அவர் ரெண்டாலே பிடிக்கும். அப்படியா? எத்தனை வருஷம் ஆயிட்டு உங்களோட வெட்டிங் முடிஞ்சு?
லாஸ்ட் நவம்பர் தான் முடிஞ்சு. லாஸ்ட் நவம்பர் தான் முடிஞ்சது. அப்போ உங்களோட வெட்டிங்குக்கு பிறகு வர பர்த்டே ஸ்பெஷலாக இருக்கணும்னு அவர் அனுப்பியிருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அவரை தாண்டி ஒரு ஆட்கள் அனுப்பியிருக்காங்க. அவங்களும் உங்களுக்கு உங்களோட லைஃப்பில் ரொம்பவுமே இம்பார்ட்டண்டான பர்சன் தான். உங்களை நிறைய அன்பு வச்சுருக்காங்க. இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு இப்படி சர்ப்ரைஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஆசையாக அனுப்பியிருக்கிறாங்க. அடிக்கடி உங்களோட கதைக்கிற ஒரு ஆட்கள், அடிக்கடி இல்லை டெய்லி உங்களோட கதைக்கிற ஒரு ஆட்கள் தான் இதை அனுப்பியிருக்கிறாங்க. டெய்லி என்ன மாதிரிங்க கதைக்கிற மாதிரி விளங்கல. இல்லை டெய்லி என்ன மாதிரிங்க தான் கதைக்கிறாரு. டெய்லி உங்களோட ஹஸ்பண்ட் தான் கதைக்கிறது. அவரை தாண்டி இன்னொரு பர்சன் உங்களோட டெய்லி கதைக்கிற அடிக்கடி கதைக்கிற ஒரு ஆக்கள், நல்ல கேரிங்காக கதைப்பாங்க, உங்களோட நல்ல பாசமாக கதைப்பாங்க. க்ளூ தந்துட்டேன். டெய்லி கதைக்கிறேன்னா மாதிரிங்க தான். மற்றபடி இப்போ மெட்டாக்களோட கதைக்கிறது இப்போ என்ன அவரோட கதைச்சா மெட்டாக்களோட கதைக்க டைம் இருக்காதுல்ல. அதான் அப்படித்தானே, அப்படி சொல்லுங்க. அவரோட கதைக்கிறதால மெட்டாக்களோட கதைக்கு எனக்கு டைம் வராது அப்படி சொல்றீங்களா? சரி, அடுத்ததா இன்னும் ஒரு கிஃப்ட் இருக்கு, அதையும் பார்ப்போம். ஓப்பன் பண்ணி பாருங்க. சரி, கேஷ் அனுப்பியிருக்காங்க. சரி, கவுண்ட் பண்றீங்களா எவ்வளவு இருக்குண்டு? கவுண்ட் பண்ணுங்க, கவுண்ட் பண்ணுங்க. 26. சரி, ஏன் 26,000 காசு அனுப்பியிருக்காங்க? 26 பர்த்டே அதை எக்ஸ்போஸ் பண்ணு. சரி, 26வது வயது பர்த்டேன்றபடியா 26,000 பெறுமதியான காசு வந்து உங்களுக்கு கிஃப்ட் பண்ணியிருக்கிறாங்க. சரி, இந்த பர்த்டே எப்பவும் ஒரு மறக்க முடியாத பர்த்டே உங்களுக்கு இருக்கணும்னு தான் இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்டை அனுப்பியிருக்கிறாங்க. அவங்க லைஃப்பில் இருக்கிற ஒரு ஸ்வீட்டான பர்சன். கண்டிப்பாக அவங்களோட ஃப்யூச்சரில் அவங்க தான் உங்களுக்கு நிறைய அன்பை கொட்டி தர போகிறாங்க. அப்படி ஒரு ஆக்கத்தான் இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்டை வந்து அனுப்பியிருக்காங்க. அது சாம்பிள் தான் இப்போ இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட். அந்த அன்புக்கு தேங்க்யூ. ஆனால் யாருன்னு தெரியல, கெஸ் பண்ணல. உண்மையிலேயே நீங்கள் இன்னும் கெஸ் பண்ணல யார்கிட்ட வந்திருக்கேன். ஆனால் இது வந்து ஃபாரின்ல இருந்து தான் ஒரு ஆக்களை அனுப்பியிருக்காங்க. சரி, உங்களோட லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? அரேஞ்ச் மேரேஜ். அடுத்ததா இன்னும் ஒரு கிஃப்ட் இருக்கு, அதை பார்த்தாலே தெரிஞ்சிருங்க யார்கிட்ட சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்திருக்கேன்னு சொல்லி. பாப்பமா யார்கிட்ட வந்திருக்கேன்னு. ஆனால் நீங்கள் கெஸ் பண்ண ஆள்கிட்ட இருந்து வரையில. நீங்கள் கெஸ் பண்ணாத ஒரு ஆக்கள் தான் இதை அனுப்பியிருக்காங்க. ஓப்பன் பண்ணி பாருங்க. சரி, இப்படியே திருப்பிடுங்க. சரி, நான் சொன்னேன் தானே நீங்கள் கெஸ் பண்ணாத ஒரு ஆக்கள் தான் இதை அனுப்பியிருக்காங்க அப்படின்னு. சரி, ஹாப்பி பர்த்டே மருமகள் அப்படின்ட்டு போட்டு ஒரு அழகான ஃப்ரேம் வந்து உங்களுக்காக கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அதில் நீங்கள் கொஞ்சம் கூட நம்மள யார்கிட்ட வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இவங்களை கெஸ் பண்ணவே இல்லை. அப்படி தானே? ஐயோ, இவங்களை சொல்லாம் விட்டுட்டோமே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கொஞ்சம் யோசிக்கிறீங்க. நான் அவ்வளோ க்ளூ தந்தேன். உங்களோட ஃப்யூச்சரில் உங்களுக்கு நிறைய அன்பை தர போகிற ஒரு ஆள்லாம் சொன்னேன். அப்போவும் கண்டுபிடிக்கல. இந்த பிறந்த நாளில் உங்களை சந்தோஷப்படுத்தணுமா, உங்களை சர்ப்ரைஸ் பண்ணி பார்க்கணுமா அப்படின்ட்டு சொல்லி யூகேல இருந்து உங்களோட அத்தையும் மாமாவும் தான் இந்த அனுப்பியிருக்காங்க. அதோட சேர்த்து உங்களோட கணவரும் அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ மச். சரி, ஹாப்பியாக அவங்கள்ட்ட இருந்து கிஃப்ட் வந்தது. சரி, மாமாவை பிடிக்குமா அத்தையை பிடிக்குமா? கூட ரெண்டு பேருமே ஈக்குவல் தான். சரி, அத்தையில் என்ன பிடிக்கும் உங்களுக்கு? ஸ்வீட்டாக கதைப்பா. பார்த்தீங்களா, நான் உங்களுக்கு க்ளூ தந்தேன் நான் எல்லாம். சரி, ஸ்வீட்டாக கதைப்பா அவங்களோட, அது பிடிக்கும் அத்தையில். இங்கேருந்து ஃபாரினுக்கு போனதுக்கப்புறம் எப்போவுமே அவங்க தான் அவங்களோட இன்னொரு அம்மா அப்பாவாக இருக்க போகிறாங்க. ஏன்னா அவங்க தான் அவங்களுக்கு நிறைய பாசத்தையும் பாதுகாப்பையும் அங்கே தர போகிறாங்க. கண்டிப்பாக அவங்கள்ட்ட இருந்து இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்துருக்குது. என்ன சொல்ல போகிறீங்க அவங்களுக்கு இந்த கிஃப்ட் அனுப்பினதுக்கு? தேங்க்யூ ஸோ மச். எதிர்பார்த்துனீங்களா அனுப்புவாங்கன்னு சொல்லி? இல்லை, ஹாப்பி தானே அவங்களுக்கு இருந்து வந்தது. ஆனால் கெஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒரு கில்ட்டாக இருக்கேன். சரி, ஓகே. நீ ஆனால் அவங்க உங்களை ஹாப்பி ஆகணும்னு தானே அனுப்பியிருக்காங்க. அந்த கில்ட்டெல்லாம் வேணாம். ஆனால் அவவே நினச்சிருப்பா, அவவே இதை கெஸ் பண்ணி தான் அனுப்பியிருப்பாங்க. உங்களோட அத்தையே கெஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக மகனை தான் சொல்ல போகிறீங்க அப்படின்ட்டு சொல்லி. சரி, ஓகே. ஆச்சு, சர்ப்ரைஸ் டெலிவரி சார்பாக உங்களோட அத்தை மாமா உங்களோட ஹஸ்பண்ட் அவங்க சார்பாகவும் இனிய பிறந்தநாள் நல் வாழ்த்துக்கள். எப்போவும் நீங்கள் ஹாப்பியாக ஆரோக்கியமாக இருக்கணும். நெக்ஸ்ட் இயர் உங்களோட ஹஸ்பண்டோட உங்களோட சந்தோஷங்கள் உங்களோட பிறந்த நாள் எல்லாம் ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நாங்கள் அண்ணனை பிரார்த்திச்சு கொள்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் எங்களுக்கு டைம் தந்ததுக்கு. கேக் கட் பண்ணுவோமா? ஸ்பெஷலி தேங்க்யூ ஃபார் யூ பிகாஸ் யூ வில். சரி, தேங்க்யூ. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, என்ன சொல்கிறேன்னு தெரியல.
சரி, எதிர்பாராத ஒரு ஆள்கிட்ட இருந்து வந்தபடியா தான் இவ்வளவு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனா சொல்லலையேன்ற ஒரு கில்ட் தான், அவ்வளவுதான். அது ஓகே, அத்தை அதை புரிஞ்சு கொள்ளுவாங்க. சரியா? கண்டிப்பா நீங்க அதை பத்தி கில்ட் ஆக தேவையில்லை, அத்தை கண்டிப்பா அதை புரிஞ்சு கொள்ளுவாங்க. சர்ப்ரைஸ் நன்றி. சர்ப்ரைஸ் கிஃப்ட் அப்படித்தானே, திடீரென்று வந்தா நாங்க எதிர்பார்க்கவும் மாட்டோம். மற்றது எங்களுக்கு ஒரு டென்ஷன் இருக்கும், யாரா இதை அனுப்பினது அப்படின்னு சொல்லி. ஆனா நீங்க வந்து ஹஸ்பண்டே சொன்னபடியா நீங்க மட்டாக்களை யோசிக்கல, அதெல்லாம் எல்லாம் வந்து சாகஜம் தான். ஓகேயா? ஓகே தானே? சரி, நாங்க கேக் கட் பண்ணுவோமா? ஓகேயா?